இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். IMS என்று அழைக்கப்படுகின்ற இந்திய மிஷனரி சங்கத்தை தோற்றுவித்து இந்தியா முழுவதும் உள்ள ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் திருப்பி ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை கிறிஸ்தவத்தில் நிகழ்த்திய VS அசரியா, பேராயர் அசரியா, முதல் இந்திய பேராயர் அசரியா அவர்களின் 151வது இந்த பிறந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அசரியா அவர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியம் இருந்த காலத்திலேயே ஆண்டவரின் அன்பை அறிந்த காரணத்தினால் இந்தியா முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக பாஷை தெரியாத, ஊர் பெயர் தெரியாத இடத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிஷனரியாக சென்று அங்கு கர்த்தருடைய அன்பை சொல்லி அந்த மக்களை, ஆதிவாசி மக்களை ஆண்டவரின் அன்புக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை பிரதிஷ்டை செய்து ஏராளமான ஆலயங்களை நிறுவி கடைசியாக ஒரு திருமண்டலத்தையே தியாகத்தோடு தோற்றுவித்த ஒரு நல்ல ஒரு மாமனிதர். எங்களது வெள்ளாளன் விளை மண்ணில் பிறந்த அந்த மாமனிதன், அந்த கடவுளின் மனிதனின் இந்த நல்ல நோக்கத்தை நமது திருமண்டலங்களில் மட்டுமல்ல அனைத்து திருமண்டலங்களிலும் கொண்டு வந்து ஏராளமாக ஆண்டவரின் அன்பை அறியாமல் வெளியில் இருக்கின்ற புதிய ஆத்துமாக்களை நமது சபைக்குள் கொண்டு வந்து அவர்களையும் சீஷர்களாக மாற்றி ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு எடுத்து கூறி இந்த இந்திய தேசத்தை நமது கர்த்தருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை நாம் இன்று உறுதிமொழியாக எடுப்போம். அதை செய்து முடிக்க சபதம் எடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நமது திருமண்டலம் செல்ல வேண்டும் என்றால் நான் சொல்வது போல ஆன்மீகத்தில் அரசியலை அகற்றி அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தி ஒரு புதியதோர் திருமண்டலம் படைப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம் என்று இந்த நன்னாளில் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் பண்ணை விளை சேகர குருவானவரை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். உடனடியாக பண்ணை விளை சேகரத்தின் குருவானவர் திரு விஸ்லி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். நடந்த சம்பவங்களை குறித்து என்னிடம் தெளிவாக கேட்டார்கள். நானும் சொன்னேன். அப்ப ஐயா சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எனது மாமனார் என்பது உண்மைதான், ஆனால் நான் அவருக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் செய்யவில்லைன்னு நம்ம ஐயா சொல்றாங்க. அந்த திடப்படுத்தல் சர்டிபிகேட் என்பது போலியா உண்மையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் திருநெல்வேலி பிஷப் கையெழுத்து போட்ட அந்த சர்டிபிகேட் உண்மையாதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வச்சிருக்கேன். ஒருவேளை அது சந்தேகத்துக்கு இடமானது என்றால் என்னிடம் புகார் கொடுத்திருக்கலாமே, எதற்காக உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அது தற்பொழுதுதான் நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. நான் ஒரு ஊடகமா என்ன பண்ணிருக்கேன் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுல தவறு இருந்தா நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்கேன். ஐயாவும் என்ன சொல்றாங்கன்னா, நான் எந்த அணியினருக்கும் சாதகமானவன் அல்ல. இதே பண்ணை விலையில நான் என்னுடைய ஊர் தான் அது, இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு பேசி சமாதானமாக என்ன பண்ணுங்க, தேர்தல் இல்லாம எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இன்று வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த பண்ணை விலை சேகரம் பாத்தீங்கன்னா 100ஆண்டு விழாவை காண இருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் நான் பாத்தீங்கன்னா தரை மட்டும் இறங்கி என்ன பண்றேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குது. உண்மையிலே பாத்தீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நானும் சொன்னேன், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறதுனால இது போன்ற ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது அது மற்றவருடைய வெற்றியை தடுக்கிறது, மற்றவருடைய வெற்றியை குலைக்கிறதுங்கிறதுனால என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க. ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நடவடிக்கை எடுன்னு சொல்லியிருக்கேன். ஐயாவை என்ன பண்றாங்க, ஸோ சில விஷயங்கள் கேட்டாங்க, சில விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஐயாவை பற்றி பொதுவாக ஒரு நல்ல ஒரு ஆயராக இருந்தவர் தான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனாலும் சில அரசியல் விளையாட்டுகளில் ஐயாவும் சிக்கி கொண்டதுனால பாத்தீங்கன்னா இப்ப அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்போ 5 வருடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயர் ஒரு சேகரத்துல இருக்காருன்னா பெரிய சாதனை தான் அது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு திருமண்டலத்தோட நிர்வாகம் அப்படிங்கிறது 3 வருஷம் தான். அடுத்தது என்ன பண்ணிடும், இன்னொரு நிர்வாகம் வந்துடும். அப்போ முதல்ல இருந்த நிர்வாகத்துக்கு இவர் ஃபேவரா இருந்திருப்பாருன்னா கண்டிப்பா 2வது வந்த நிர்வாகம் என்ன பண்ணும், இவரை காலி பண்ணிடும். ஆனா அதை மீறி என்ன பண்ணிருக்காரு, இவர் 5 வருஷம் இருந்திருக்காருன்னா 2 பேருக்கும் ஃபேவரா இருந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காரு, தன்னை காப்பாற்றி கொண்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே சேகரத்துல ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்தில் தவறு நடந்திருந்தால் அவருடைய உறவினர் மாமனார் அந்த சர்டிபிகேட்ல பிரச்சனை இருக்குமா, கண்டிப்பா என்ன பண்ணும் ஐயா தானாகவே முன் அதை என்ன பண்ணும், நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து அவருடைய சொந்தம் மாமனாராக இருந்தாலும் போட்டியிலிருந்து விலகி கொள்ள செல்வது மிக மிக உன்னதமான ஒரு விஷயம். அது ஐயாவே செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை தவறு இல்லைங்கிற பட்சத்துல 2 குரூப்பையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், சமாதானம் பேசி ஒரு நியாயமான தீர்வு எடுப்பதற்கு ஐயா என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். நிச்சயமாக ஒரு ஆயர் நிற்கும் போது அது நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அந்த சேகரத்துல
சமாதான தூதுவர் என்ன பண்ணுவாரு, சகலத்தையும் நன்மையாக நடத்தி முடிப்பார். ஐயா அதை செய்வாங்கள் என்று மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். அடுத்தது இப்பொழுது தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிபுனலை தாண்டி என்ன பண்ணிருக்கு, வேட்பாளர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்தாச்சு. செய்தி என்ன பண்ணோம், வருகிற 19ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணோம், வாபஸ் பெற வேண்டியவர்கள் என்ன பண்ணோம், வாபஸ் வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய சேகரங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, போட்டியின்றி டிசி மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ இந்த போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து டிசி மெம்பர்ஸ்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு விட்டு கொடுத்து, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை என்ற அந்த வாக்குக்கு இணங்க அவர்களை விட்டு கொடுத்து நமது ஊர்ல வந்து ஒரு சமாதானமான ஒரு நிலைமை வர வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்த, அதாவது அவர்களுக்கு வாய்ப்பளித்த அந்த நபர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க வந்து அதை புரிந்து கொண்டு, சூழலை புரிந்து கொண்டு நமது ஊருக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நம்ம எல்லாரும் ஒற்றுமா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என்ன தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணி அருமையான பண்ணிருக்கீங்க. அது நிறைய இடத்துல சீட்டு போட்டு எடுத்திருக்காங்க, சில இடத்துல என்ன இருக்காங்க, இந்த திருப்ப நீங்க இருங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா சமாதானமாக எடுத்திருக்காங்க. அங்க இருக்கின்ற 1000 பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நிச்சயமாக 1000 நினைச்சா நம்ம பண்ணோம் உருவாக்கி முடித்து கொடுக்கலாம். அதை செஞ்சிருக்காங்க. 1000 பெருமக்களுக்கும் நன்றி, வெற்றி பெற்றவர்களுக்கு நன்றி, விட்டு கொடுத்த மக்களுக்கு கோடான கோடி நன்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா சோ மெனி ட்ரபிள்ஸ். அதாவது ட்ரிபுனல் எதுக்கு அப்படின்னா, கீழே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டேட்ல என்ன பண்றாங்க, ஒரு ஓட் லிஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சில் சேர்மன் அவங்க என்ன பண்றாங்க, போய் முறையிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஓட் லிஸ்ட் என்ன பண்றாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுல ரெண்டுலயும் தீர்வு கிடைக்காதவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறக்காக என்ன பண்றாங்க, ட்ரிபுனல் போறாங்க. ஆனா தற்பொழுது நடந்து முடிந்த ட்ரிபுனல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அனைத்து சபைகளிலும் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்குது. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, 100 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ட்ரிபுனல் எதுக்கு எப்படி இருக்குன்னா, கீழே ஒருத்தருக்கு ஓட்டு கிடைக்கல, அடுத்த ஸ்டேஜ்லயும் ஓட்டு கிடைக்கல, நான் என்ன பண்ணலாம், அவர் உண்மையிலே தகுதியான நபர் என்ன பண்ணலாம், ஓட்டு கொடுக்கலாம். ஆனா இங்க ட்ரிபுனல் என்ன நடக்குதுன்னா, கீழே என்ன பண்ணிச்சு, பாஸ்டேட்ல ஓட்டு கிடைச்சிட்டு, மேல வந்து கவுன்சில்ல பிரச்சனை இல்லை, ட்ரிபுனல்ல வந்து என்ன பண்றாங்க, முக்கியமான நபர்கள் ஓட்டை இழந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அநியாயம். முக்கியமாக டிசி கேண்டிடேட்ஸ பர்பஸா என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மீரான் குளம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, ஒரு சேகரம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர், அந்த ஆலயத்துக்காக உழைத்தவர், அந்த ஆலயத்தை கட்டினவர், அந்த ஆலயத்துக்காக என்ன பண்ணாரு, நிறைய பிரயாசங்கள் செய்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அண்ணன் பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்வராஜன், தகப்பனார் பெயர் ஆபிரகாம், மீரான்குளம், மீரான் சேகரம். தேர்தல் அதிகாரிக்கு நம்ம இருக்காங்க, போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓட்டு கொடுத்தாச்சு, 2வது கொடுத்தாச்சு, 3வது ட்ரிபுனலை கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர், அது நான் நம்ம டிஸ்பிளே பண்றேன். அவர் என்ன பண்றாரு, ட்ரிபுனல்ல கொண்டு போய் கொடுக்காரு. எப்போ நடந்த பிரச்சனை, 2016 என்ன பண்ணிருக்கு, ஒரு கலெக்ஷன் யாரோ பண்ணாங்களா, அங்க பாக்கி இருக்குதான். அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்ப ஓட்டை சொல்லி விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ட்ரிபுனல்ல உட்காந்து விட்டுருக்காங்க. இது எதுக்கு உங்களுக்கு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன்ல இவர் மேல எந்த பிரச்சனைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டா சர்டிபிகேட்டை கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கிற கவுன்சில் சேர்மன், முன்னாள் கவுன்சில் சேர்மன் என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனைல இருந்து ஒரு வெளியே வந்தாச்சு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரிபுனலுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை இது. இது வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவர்களுடைய நட்பெயரை கெடுப்பதற்காக, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஎஸ்எஃப் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பொய்களை, அதாவது பழைய எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள் கிடந்ததோ அதெல்லாம் கொண்டு வந்து தள்ளி நிறைய அநியாயம் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரிபுனல் இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒத்துழைத்திருக்காங்க. இது மகா கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, இந்த புதுக்கோட்டையிலும் பாத்தீங்கன்னா மெயின் 2 கேண்டிடேட் டிசி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஓட்டை அடிச்சிருக்காங்க. இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இந்த மாதிரி இந்த பாக்கி பிரச்சனை தான். முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் தான் என்ன பண்ணுது, அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் போட்டு தீர்வு கொடுக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிலர் மேல ஒரு 4-5 பேர் மேல என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா அதாவது தீர்ப்பு வந்து தள்ளி வைக்கப்படுகிறது சொல்றாங்க, முடிவு வந்து தள்ளி வைக்கப்படுது சொல்லிட்டு இந்த 2 பேர் மேல மட்டும் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்க, 2-3 பேர் பாக்கிதாரா இருக்காங்க, அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப இது வந்து முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகத்தினருக்கு எதிராக இருக்கின்றவர்கள் அனைவரையும் என்ன பண்ணும், பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில இந்த ட்ரிபுனல்ல இந்த அநியாயம் பண்ணிருக்காங்க.
முக்கியமான நபர்கள் ஒரு டிசி கேண்டிடேட் ஓட்டை எடுக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு ட்ரிபுனல்? சொன்னேன் இல்லையா, நீங்க நிறைய பேருக்கு தப்பான ஆளுக்கு ஓட்டு கொடுத்துருக்கீங்க, அது கூட பரவாயில்ல சொல்லி நம்ம விட்டுறோம். அப்படி இருக்கும்போது நியாயமாக ஒரு சர்ச்சுக்காக உழைக்கிறவங்களுக்கு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் யார் சர்ச்சுக்கு உழைக்கிறவருக்கு வருவா? யார் வந்து சர்ச்சுக்காக வசூல் பண்றதுக்கு வருவா? தண்டனையா? அவர்கள் வந்து தங்களுடைய வேலையை விட்டுட்டு, தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு, தங்களுடைய நலன்களை எல்லாத்தையும் வந்து தியாகம் பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்காக ஓடி ஓடி உழைத்து வசூல் பிரிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கமிஷன் வந்து எங்கேயோ போட்டு அவங்களுக்கே தெரியாம போட்டு அவங்களுடைய ஓட்டை எடுப்போம், அவங்களுடைய உரிமையை வந்து நாங்க சீர்குலைப்போம்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்த சிலர்கள் பண்ணும்போது அதற்கு வந்து இந்த ட்ரிபியூனலும் உடந்தையா இருப்பது மகா தவறானது, மகா வேதனையானது. எனவே ஐயா அவர்கள் தலையிட்டு இந்த ட்ரிபியூனலுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டை நீக்கி இருக்காங்களோ, ஓட்டை கொடுத்தவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஓட்டை நீக்கினவங்க எல்லாருக்கும் தகுதியானவர்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், வாக்களிப்பதற்கும் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியதற்கும் ஸ்பெஷல், அதாவது சிறப்பு அதிகாரம், சிறப்பு தீர்மானம் ஏற்றி என்ன பண்ணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, தற்பொழுது இந்த சேகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. நாமினேஷன் முடிஞ்ச நிறைய சேகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது நிலவரப்படி இந்த போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பலர் கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருந்த டிஎஸ்எஃப் அணியினை ஆதரித்தவர்கள். அவர்கள் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கறதுக்காக அனைவரும் உட்கார்ந்து ஒன்னா பேசி இந்த தடவை ஒரு நபரை என்ன பண்ணிருக்காங்க, சில நபர்களை என்ன பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க போட்டியின்றி. அவர்கள் அனைவரும் மாற்றத்தை தேடி வந்திருக்கிறாங்க, புதுமையை தேடி வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இவர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா 2 அணிகளையும் டிராவல் பண்ணவங்க தான். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய அணிகள் இருந்தவங்க, அவர்களுடைய செயல்பாடு பிரிக்காம தான் என்ன பண்றாங்க, புதிதாக வருகின்ற இந்த டிஎஸ்எஃப் அணியினரை ஆதரிச்சு உள்ள கொண்டு வராங்க. ஆனா இப்போதைக்கு அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள், இவர்கள் அதாவது முன்பு ஆட்சியில் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகத்தினர் எந்த காரணத்தை கொண்டு திரும்ப ஆட்சியில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு விழிப்புணர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பெரும்பான்மையினர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 சேகரத்துல நடந்ததுல பாத்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல 30-35 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வந்து டிஎஸ்எஃப் அணியினரை எதிர்த்து வெளியே வந்துட்டாங்க. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை தேடி வந்தவர்கள். நான் இவங்களை தான் சொல்றேன். நீங்க வந்து இவ்வளவு நாள் என்ன பண்றீங்க, ஒரு அணியில டிராவல் பண்றீங்க, அதுக்கு முன்னால இன்னொரு அணியில டிராவல் பண்றீங்க, அவங்க வந்து சரியில்லைன்னு சொல்லி இவங்களை ஆதரிக்கிறீங்க. இப்போ இவங்க சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்றீங்க, அவங்களை ஆதரிக்க போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்ததற்கும் நீங்கள் மாற்றத்தை தேடியதற்கும் ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விடும். எனவே தயவு செய்து இப்போது இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினர் தான் அவங்க சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நாங்க என்ன பண்றோம், அங்கிருந்து வெளியில வந்துட்டோம், அப்போ வந்து இங்க இன்னொரு டீம் தானே இருக்கு, இவங்களை தான் ஆதரிப்புன்னு சொல்றாங்க. சோ இப்போதைக்கு அந்த ரேஷியோல பார்த்தோன்னா ஒரு 80-20 80% வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணனை ஆதரிக்கிற மாதிரி தான் பண்றாங்க, இவங்களோட நிலைப்பாடு இருக்குது. 20% தான் இவங்களுக்கு இருக்கு. இவங்க வந்து நிச்சயமாக இந்த டிஎஸ்எஃப் அணியினர் வரப்போவதே இல்லை. அவங்க ட்ரிபுனல்ல மட்டும் இல்ல, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நாமினேஷன்ல அது முடிவாகி போச்சு. ஆனாலும் தற்பொழுது மாற்றத்தை தேடி வந்திருக்கிற மனிதர்கள், தயவு செய்து நீங்கள் உங்கள் மாண்பை இழக்காதீர்கள். அதாவது கண்மூடித்தனமாக எந்த நிபந்தனையும் இன்றி அந்த அணியினரை, அதாவது முன்பு இருந்த அணியினரை நீங்கள் ஆதரித்தனால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த மாற்றம் இங்க எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக அது ஏமாற்றமாகத்தான் முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், பொறுமையாக இருங்கள். நீங்க போய் அங்க சரண்டர் ஆகாதீங்க. நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து, அதாவது இந்த மாற்றத்தை தேடி வந்திருக்கிற அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து இணையுங்கள், மெர்ஜ் முடிந்தால் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் பேசலாம். அதாவது வெற்றி பெறுகின்ற நிலைமையில் இருக்கின்ற எஸ்டிகே ராஜன் அண்ணன் நம்ம ஒரு உறுதிமொழி பேசி ஒரு என்ன பண்ணலாம், ஒரு உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு அனைவருக்கும் என்ன பண்ணும், பதவி ஒருத்தருக்கு ஒரு பதவி தான். அது போல பாத்தீங்கன்னா நிறைய செயல் திட்டம் சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டா கண்டிப்பா என்ன பண்ணலாம், செல்லலாம். இல்லை என்றால் நிச்சயமாக மாற்றத்திற்கான மனிதர்களை, அது 3வது அணி என்று நான் சொல்ல மாட்டேன், அது முத்தான ஒரு அணி. அந்த அணியினர் நீங்கள் தான். நீங்கள் அனைவரும் இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருங்கள். நிச்சயமாக இதற்கு ஆவியானவர், ஆண்டவர் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அனைத்து நல்லவர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார்கள். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை நிறைய பேர் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மாற்றம் ஏமாற்றமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் மீண்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த திருமண்டல மாற்றத்திற்காக, திருமண்டலத்தின் ஏற்றத்திற்காக
இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற மற்றும் இன்னும் வெற்றி பெற காத்திருக்கின்ற அனைவரும் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.